ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு சமையல் அனுபவ சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கருணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்றது ஈஸியா அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியானது கூட. டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல்ல இந்த மாதிரி எல்லா தோலையும் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிக்கோங்க. இந்த சைஸ் துண்டுகள் வந்து இந்த அளவு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவு தடி நீங்க வெட்டினீங்கன்னா நல்லா சாஃப்டா வரும். உங்களுக்கு ஒரு வேளை கிறிஸ்பியா வேணும்னா இதுலயும் மெல்லிசா வெட்டிக்கோங்க. இப்போ இந்த துண்டுகளை ஒரு பாத்திரத்துல மூழ்கிற அளவு தண்ணி வச்சுக்கிட்டு அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம ஒரு 1/4 ஹவர் வேக விடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 1/4 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வந்திருக்கும். குழையக்கூடாது, அப்படின்னா மசிஞ்சு போயிடும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லாவே திக்னஸா இருக்கணும். இப்போ இந்த தண்ணி எல்லாம் நம்ம வடிச்சு எடுத்துக்குவோம். ஒரு தட்டு போட்டு நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாம நல்லா வடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ இதுல நான் சொல்லியிருக்கிற மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, லேசாக ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் தண்ணி அளவுக்கு சேர்த்து சேர்த்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த கிழங்கோட நல்லா கலந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை தோசை தவாலையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.